நான் வந்து மாநில தலைவர் இருக்கேன் இந்த தயா பண்ற விவசாய பிரிவில். இந்த விவசாய பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா மேடம் வந்து ராகவேந்திரா மண்டபத்தில் வந்து விவசாயிங்க மதிப்பு கூட்டு பொருளாக வந்து ஸ்டால் போட சொன்னாங்க. போன வருஷம் மே மாதம் போட்டோம். 3 நாள் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் போட்டாங்க. மற்ற ஸ்டாலு போகிற இடத்துலலாம் காசு வாங்குவாங்க. 5000 கொடு ஒரு நாளைக்கு, 3 நாளைக்கு 5000 கேட்பாங்க. ஆனால் மேடம் நான் சொன்னேன், மேடம் விவசாயிங்கெல்லாம் வருமானம் இல்லை மேடம் இப்போ, அதனால் வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக ஸ்டால் கொடுக்கணும் மேடம், அவங்களுக்கு 3 நாளுக்கும் சாப்பாடு போடணுங்க மேடம்னு, அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டும் கொடுக்கணுன்னு. ஆனால் மேடம் சூப்பராக அது சாப்பாடுலாம் வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக பண்ணி கொடுத்தாங்க. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபார்மர்ஸுக்கு வயிறு குளிர அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. இன்றைக்கே எனக்கு கண்ணு கலங்குது. அது விவசாயிங்க எங்கே போனாலும் ஸ்டால் போட்டால் 1000 கொடு 2000 கொடு ஒரு நாளைக்கு வாடகை வாங்குவாங்க. ஆனால் மேடம் வந்து எங்களுக்கு தெய்வத்துக்கு ஒரு விவசாயிகளாக ஒரு தெய்வம் மாதிரி எங்களுக்கு அமைஞ்சிக்கிறாங்க. எனக்கு இந்த விவசாயத்தில் வந்து நான் பெரிய அளவில் எடுத்துகிட்டு போவேன். விவசாயிகளுக்கு என்னென்ன செய்யணுமோ இந்த தயா பவுண்டேஷன் மக்கள் மேடையிலையும் இப்போ ஒரு 20 ஸ்டால் விவசாய ஸ்டால் மேடம் சொன்னாங்க, அர்ஜென்ட் ஒரு 4 நாளில் ரெடி பண்ணேன். இப்போ இங்கேயும் ஃப்ரீயாக தான் போட்டுக்கிறாங்க. ஒரு ஐடி கம்பெனியில் போய் ஸ்டால் பண்ணால் 5000 கேட்குறாங்க ஒரு நாளைக்கு வாடகை. ஆனால் மேடம் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க திவ்யன் ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க. அந்த ஃபார்மர்ஸ் உற்பத்தி பண்ணுற அந்த மதிப்பீட்டு பொருள் எல்லாம் வந்து வாங்கி எக்ஸ்போர்ட் ஆர்டர் எடுத்து கொடுத்ததுக்கு மேடம் ட்ரை பண்ணுறாங்க. அவங்களுக்கு பெரிய கரவழி கொடுத்துருங்க. மேடம் வந்து நான் சொல்லனா பாயஸ் கார்டனுக்கு அடுத்த புரட்சி தலைவர் அம்மா எங்கள் விவசாயிகளுக்கெல்லாம். ஏன்னா பாயஸ் கார்டன் படம் எனக்கு ஜெயலலிதா அம்மா ஞாபகம் வரும், தலைவர் ஞாபகம் வரும். இப்போ அதுக்கப்புறம் எனக்கு அம்மா தான், லதா அம்மா தான் எனக்கு புரட்சி தலைவர் சூப்பர் ஸ்டார். ஏன்னா அம்மா வந்து எனக்கு ரொம்ப கண்டு கலங்குது, என்ன பேசுறதே தெரியல. அவ்வளோ விவசாயிகள் மற்ற நடிகர் ஒய்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே வர மாட்டாங்க. ஆனால் எங்கள் சூப்பர் ஸ்டார் என் தலைவனுடைய ஒய்ஃபு அம்மா லதா அம்மா வந்து இவ்வளோ இறங்கி வந்து செய்கிறாங்கன்னா யாருக்காக செய்கிறாங்க? மக்கள் நல்லா இருக்கணும். எப்போ பாரு அவங்க மக்கள் தான். தூங்குறாங்களோ இல்லைன்னு தெரியல. 12 மணிக்கு ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறாங்க. அது மக்கள் கல்யாணத்துல விவசாயம் எப்படிங்கிறாங்க இதே தான் பேசுவாங்க எப்பவுமே. என்ன அவங்க செய்யணும்னு அவசியமே கிடையாது. அவங்க என்ன தலையிட்டதெல்லாம் செய்யணும்னு, அதோ ஒரு நல்லது பண்ணோம், மக்களுக்கு நல்லது பண்ணோம். ஏன்னா தலைவர் வீட்டுக்கு போனால் ஒரு நாளைக்கு 1000 பேர் வந்து போகிறாங்க. ஒரு சிஎம் வீட்டில் கூட அந்த மாதிரி கிடையாது. அம்மா அந்த வரவங்களுக்கு எல்லாம் விசுவாசம் பண்ணிக்கிது, வரவங்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணிக்கிது, விவசாயிகளுக்கு நல்லது பண்ணணும், நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு நீங்களாம் ஒத்துழைப்புக்குது. பெரிய லெவலில் இது வளரணும். இந்த மக்கள் மேடை வந்து முன்ன 2 வருஷம் டைம் இருக்குது. நல்ல மாதிரி வளர்ந்து பெரிய வளர்ச்சி அடைந்து இந்த பாரத சேவாவும் இப்போ கேரளா மாநிலத்திலேருந்து வந்திருக்காரு. அவரும் பொறுப்பு எடுத்து போகிறாரு. அப்புறம் கர்நாடகா மாநிலம் இந்தியா ஃபுல்லாக இது வளர்ச்சி அடைந்து கேட்டு இங்கே வாய்ப்பளித்த லதாம்மா அவர்களுக்கும் மற்ற விவசாய மக்களுக்கும் நம் தயா பவுண்டேஷன் நிர்வாகிகளும் நன்றி கூறுது. நன்றி, வணக்கம். அம்மா ரொம்ப நன்றி. கல்யாண் சுந்தரம் என்ன ரொம்ப ப்ரெஸ் தயவுசெய்து நான் சொல்ல விரும்புகிறேன். எந்த கம்பேரிசனும் எதுக்கும் நான் தகுதி இல்லை. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. போயஸ் கார்டனாலே பயமாக இருக்குது. அங்கே வாழணுன்றதுக்காக அதெல்லாம் அந்த பெரிய பெரிய மனிதர்கள் அவங்க. அதுக்கு நாங்கள் அந்த மாதிரிலாம் என்னை கம்பேர் பண்ணி சொன்னது அவர் அன்பில் சொல்லிட்டாரு. அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அதையும் சொல்லிடுறேன். அடுத்த அம்மா, அடுத்த போயஸ், அடுத்த இது எதுவும் கிடையாது. நாங்கள்லாம் ஒரு சேவை பண்ண வந்திருக்கோம். தயவுசெய்து அவங்கெல்லாம் ரொம்ப பெரிய ஸ்தானத்தில் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து எங்கள் ஏரியாவில் எங்களுக்கு பெருமையாக இருந்த ஒரு ஏரியாவில் இருந்தவங்க. அவங்களெல்லாம் நாங்கள் நினச்சி பெருமைப்படுறோம். அந்த வாழ்த்துக்கு நன்றி, அன்புக்கு நன்றி. ஆனால் அந்த மாதிரி கம்பேர் பண்ணுறது வேண்டாம். ப்ரெஸ்ஸுக்கு நான் சொல்லிக்கிறேன். போயஸ் கார்டனில் இருக்கிறது போயஸ் கார்டன்ற ஒரு அடையாளத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. தேங்க்யூ. நான் எல்லாருக்கும் ஒரு தாயாக இருக்க விரும்புகிறேன், அவ்வளோதான்.